சிம்மராசி பூர நட்சத்திரம் 32 வயசு ஆகுது. அஸ்தம சனி என்ன செய்யும்? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப அஸ்தம சனி அப்படின்னு வரும்போது சனி உங்கள அன்வான்டடா உங்களுக்கு எந்தவித டீகுவாலிஃபிகேஷன் உங்கள பண்ண மாட்டார். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க 32 வயசு ஆகுது. இப்ப நீங்க உங்களோட வேலை உண்டு, உங்களோட வீடு உண்டு, உங்களோட குடும்பம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்தவித டீகுவாலிஃபிகேஷன் நடக்காது. பட் நம்ம முரண்பாடுகளா நம்ம இருக்கும் பட்சத்தில், இப்ப எக்ஸாம்பிள் முரண்பாடுகளானா, நீங்க திருமணம் நடந்துச்சுன்னா, திருமணம் ஆனதுக்கு உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகளா இருந்துச்சுன்னா, சில சம்பவங்கள் நடக்கும். அதே மாதிரி நீங்க நல்ல ஒரு நபரா இருக்கும் பட்சத்தில், அந்த ஒழுக்கம் தவறி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சில ஏதாவது சம்பவங்கள் நடக்கும். அதே மாதிரி நீங்க உங்களோட குடும்பத்த பார்த்துக்கிட்டு, உங்களோட பொருளாதார நிலைமைய கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்க வர்றீங்கன்னா, இந்த அஷ்டம சனி வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இதுதான் கான்செப்ட். அதே நம்ம ஒரு வாகனம் ஓட்டுறோம். வாகனத்துல அதீதமா வேகத்த உண்டு பண்றது, இந்த மாரி போனீங்கன்னா விபத்தாகுறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதே மாரி நீங்க பொய், பித்தலாட்டம், யாராவது ஏமாத்துறது, யாருக்காவது முரண்பாடுகளா இருந்தீங்கன்னா, அப்ப பொருளாதார வீழ்ச்சி அடைவீங்க. இப்ப நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட, வேலை செய்ற இடத்துல நீங்க கரெக்ட்டா இருந்தாலும் உங்களுக்கு பிரஷர் குடுக்க ஒரு நாளும் இருப்பாங்க. நீங்க முரண்பாடுகளா இருந்தாலும் வேலைய விட்டு தூக்கிருவாங்க. பொருளாதார தடை சிக்கல கொண்டு வந்துரும். இந்த மாரி சூட்சமங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்ப இதுதான் செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு இப்போதைக்கு 32 வயசு ஆகுது. சந்திரன் திசை நடத்திக்கிட்டு இருப்பாரு. சந்திர திசை நடத்துற ஒரு காரணத்தினால உங்கள டீகுவாலிஃபிகேஷன் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, இப்ப நமக்கு அஷ்டம சனி, கண்டக சனி, 7 சனி இந்த மாரி காலகட்டங்கள்ல இயற்கை சுபர்கள் திசை நடத்தும்போது நம்மள சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயத்த ஏற்படுத்துறார். அப்ப ஆல்ரெடி நீங்க சந்திரன் திசை நடத்துனால நல்ல ஒரு மனோதைரியம் பெற்ற ஒரு நபர். அத நீங்க நல்ல விதமா உங்க வாழ்க்கைய கரெக்ட்டா இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல டிராவல் பண்றதுக்குரிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்துறார். அப்ப ரொம்ப ஒஸ்ட்டா போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதனால நீங்க உங்க வேலை, உங்க வீடு, அதுபோக உங்களோட பொருளாதார நிலைமைய கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. அதிகப்படியான கடன் வாங்காதீங்க. நண்பர்களுக்கு அதீத இம்பார்ட்டன்ஸ் குடுக்காதீங்க. நான் நிக்கிறேன் அப்படின்னு பேக்கப் யாருக்கும் பண்ணாதீங்க. யாருக்கும் கிராந்தோ பண்ணாதீங்க. யாராவது பிரச்சனையில இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்க உள்ள போய் அதுல மாட்டிக்கிடாதீங்க. இதுலலாம் நீங்க தலைய குடுத்தீங்கன்னா, நீங்க மாட்டிக்கிடுவீங்க. அதெல்லாம் ஓகே இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு, நமக்கே டைம் சரியில்ல. நம்ம எங்க அடுத்த பிரச்சனையில போய் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா போயிட்டீங்கன்னா, அது உங்கள எந்தவித டீகுவாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார் சனி பகவான். இவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா?